புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ப. ஜெயபிரகாசம் அவர்களும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழர் உணர்வுகளை தில்லி மதிக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் பல நெடுமாறன் எழுதிய ஒரு கட்டுரை இன்றைய தினமணி நாளிதழில் வந்திருக்குது. தமிழர் உணர்வுகளை தில்லி மதிக்க வேண்டும் தான் சட்டமன்றத்தில் அல்லது தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய அரசு அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் அதில் வலியுறுத்தி இருக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பாக ஈழச் சிக்கலில் தமிழக சட்டமன்றம் ஒரு மனதாக எடுக்கிற முடிவுகளை தில்லி அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாரம். ஈழத்திற்காக பேசுவதற்கும் ஈழச் சிக்கல்களை முன்னெடுப்பதற்கும் ஐயா நெடுமாறன் அவர்களை விட தகுதியானவர் வேறு யாரும் இருக்க முடியும் என்று நான் கருதவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் தான் தொடர்ந்து அந்த ஈழச் சிக்கலை மக்களின் பிரச்சனையாக ஆகாமலும் ஆக்கி இருக்கிறது என்றும் நான் கருதுகிறேன். அவரிடத்தில் எப்போதும் ஒரு பக்க சார்பு இருக்கிறது. இந்த கட்டுரையிலும் நுட்பமாக கவனித்து பார்த்தால் அது நமக்கு விளங்கும். விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எழுதியிருக்கிற கடிதம் பற்றி குறிப்பிட்டிருக்கிற அதே நேரத்தில் அங்கே தமிழ் அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சம்பந்தன் அவர்கள் கலைஞருக்கு எழுதியிருக்கிற கடிதத்தையும் சேர்த்து குறித்திருக்க வேண்டும். ஒரு நாடு என்பது வெறும் அரசு மட்டுமல்ல, மக்களின் அமைப்புகளும் சேர்ந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த கட்டுரையில் எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வலிமையாக இருக்கிற எதிர்க்கட்சிக்கு எந்த ஒரு சின்ன கோரிக்கையும் கூட இல்லை. அந்த எதிர்க்கட்சிகளும் கூட என்றால் இன்றைக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை முதல் முறையாக தமிழகம் பெற்றிருக்கிறது. அதை அப்படி ஒரு கட்சி இருப்பதாகவே காட்டிக்கொள்ளாமல் தமிழகம் என்றாலே ஜெயலலிதா தான் என்பது போல அந்த கட்டுரை ஒரு கருத்தை மெதுவாக திணிக்கிறது. இந்த ஒரு பக்க சார்பு, அவர் அதிமுகவுக்கு சார்பாக இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என்றைக்கும் திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார். திமுக வெறுப்பு அரசியல் என்கிற ஒன்றுதான் அவர் கொண்டு வருகிற எந்த செய்தியையும் பொதுவான மக்களின் செய்தியாக இல்லாமல் அது மறைமுகமாக அதிமுகவுக்கு ஆதரவாகவும் அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. எனவே அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி சரியானது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை தமிழகத்திலே இருக்கிற எல்லா கட்சிகளையும், சட்டமன்றத்திலே தான் என்று இல்லை, எல்லா கட்சிகளையும் கூட அரவணைத்தும் ஒருங்கிணைத்தும் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் தகுதியும் அவருக்கு உண்டு. ஆனால் அதனை அவர் செய்யாமல் ஒரு பக்க சார்பாக அல்லது திமுகவுக்கு எதிர்ப்பாகவே எப்போதும் செயல்படுகிற காரணத்தால் அவருடைய எழுத்தும் சொல்லும் மக்களிடத்திலே பெரும்பான்மையாக எடுபடாமலேயே போகிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது ஈழத்தமிழர்களுடைய சிக்கல், பிரச்சனை, துயரம் என்பது ஒரு வரலாற்று ரீதியாக உணரப்பட வேண்டிய, அறியப்பட வேண்டிய ஒன்று. அது எப்போதும் இந்தியாவினுடைய அழுத்தத்தினாலே, பாதிப்பினாலே தான் தொடர்ந்து ஈழத்தமிழருக்கு இத்தகைய துயரங்கள் விளைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். இலங்கையில் இருக்கிற சிங்கள பெரும்பான்மையினர் அல்லது ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அல்லது இனப்படுகொலை வரை நடப்பதற்கு இந்தியா மீது இலங்கை கொண்டிருக்கிற பகைமை என்ற வரலாறு ஒன்று இருக்கிறது. அசோகன் காலத்திலிருந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கலிங்கன், ஆந்திராவிலிருந்து கலிங்கன், இப்படி பல்வேறு வகையான படையெடுப்புகள் காரணமாக நொந்து நூலாகி போனவர்கள் சிங்களவர்கள். அந்த பாதிப்பு அவர்களுக்குள்ளே வரலாற்று பகைமை என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. 1948 இந்திய விடுதலை பெற்ற பிறகு கூட இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இலங்கை இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் வைக்கிறார், ஜெனரல் வைத்தியா வைக்கிறார். அதற்கு தான் டி.எஸ். சேனநாயகா சொன்னார், பிரதமராக பதவியேற்ற டி.எஸ். சேனநாயகா சொன்னார், என்றைக்கு இருந்தாலும் தமிழர்கள் இந்தியாவோடு இணைந்து கொள்வார்கள். ஆக இந்தியாவோடு இருக்கிற இன பகைமையை, வரலாற்று பகைமையை தீர்த்துக் கொள்வதற்காக தொடர்ந்து இந்தியாவை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் சிங்கள ராஜதந்திரிகள். அதுதான் நடைமுறை. இப்போது கூட சென்ற மாதம் 14ஆம் தேதி அநாகரிக தர்மபாலா என்ற சிங்கள இன மத வெறியனுடைய சிலையை பிரதமர் மோடி பங்கேற்க இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா திறந்து வைக்கிறார். புத்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று சிறிசேனா சொல்லுகிறார்.
அதற்கு முதல் நாள் கும்பமேளாவினுடைய நிறைவு விழா, சிறிசேனா பங்கேற்கிறார். சிலை திறப்பு விழா மறுநாள் மோடி பங்கேற்கிறார், மத்திய பிரதேசர் ரமன் சிங். ஆனால் அநாகரிக தர்மபாலா சென்ற நூற்றாண்டிலேயே தமிழர்களுக்கு எதிரான இனவெறி மட்டுமல்ல, மதவெறி மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அனைவருமே இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்ன ஒருவர். இவர்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள், இவர்கள் குடியேறியவர்கள். இந்த குடியேறிகளுக்கு அவரவர்களுக்கு போவதற்கு நாடு இருக்கிறது, ஆனால் சிங்களர்களுக்கு வேறு நாடு இல்லை என்று சொன்ன இந்த அநாகரிக தர்மபாலா அவருடைய சிலையை இந்தியாவிலே திறந்து வைக்கிறார்கள். அப்ப இந்தியாவினுடைய வரலாற்று பூர்வமான இந்த பழியை அவர்கள் துடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்தியா சென்ற ஆட்சியிலும் சரி, இப்போது இருக்கிற பாஜகவினுடைய ஆட்சியிலும் சரி, ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பது, தொடர்ந்து ஈழத்தமிழர்களை ஒரு பிரச்சனையாகவே வைத்துக் கொண்டிருப்பது என்பதை இந்திய ஆளும் வர்க்க நலன்கள் சார்பாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதை மிகச்சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள் இலங்கை ராஜதந்திரிகள். இதுதான் யதார்த்தமான நிலை. இதிலே இருந்து மீண்டு வர வேண்டுமானால் ஓரளவுக்கு இங்கே தமிழகத்திலே கொடுக்கப்படுகிற எந்த குரல்களுமே மத்திய அரசிலே எடுபடுவதில்லை. இதுவரை எடுபட்டது இல்லை. இருந்திருந்தால் முள்ளிவாய்க்கால் நடந்திருக்காது. இது போன்ற நிகழ்வுகள் இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கிற போது நேற்றிருந்த அரசும் சரி, இன்றைய அரசும் சரி, தமிழக சட்டமன்றம் அல்லது தமிழக ஆட்சி நிறைவேற்றுகிறவர்களை ஒரு கணக்கில் எடுத்துக் கொள்வார்களா என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த வங்கதேசத்துக்கு இடையேயான கங்கை நதி தீர்வு என்பதை பிரதமர் கவுடா இதுதான் எனக்கு மிகப்பெரிய தலைவலி என்றார். அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடப்பட்ட போது பிரதமர் கவுடா சொன்னார், நான் இன்றைக்கு நிம்மதியாக தூங்க செல்வேன் என்று சொன்னார். இப்படி இரு நாடுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்கிற வலிமையுடைய மத்திய அரசு, ஆனால் அவர்கள் சார்ந்த அந்த வட இந்திய சார்ந்த மனப்பான்மையின் காரணமாக தீர்வுக்கு முயல்கிறவர்கள் ஈழத்தமிழர்கள் சார்பாக தமிழர்களின் தொப்புள் கொடி என்ற ஒரே காரணத்திற்காக அவைகளை புறக்கணிப்பது என்ற குரல் இங்கே விக்னேஸ்வரனுடைய கடிதத்திலையும் வெளிப்படுகிறது, ஐயா நெடுமாறனுடைய கடிதத்திலையும் வெளிப்படுகிறது என்று பார்க்கிறேன். எனவே இதற்கு மாநில அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நெடுமாறன் ஐயாவனுடைய கோரிக்கை. அதை மத்திய அரசு, ஏனென்றால் பிரச்சனைகளை சொல்கிற வாய்கள் இருக்கின்றன, பிரச்சனைகளை கேட்பதற்கான காதுகள் இல்லை. ஜனநாயகம் என்பது வாய்களும் காதுகளும் அடங்கியதுதான். ஜெயபிரகாசம் குறிப்பிடும் போது இந்த மேற்கு வங்கத்துக்கும் இடையில, வங்கதேசத்துக்கும் இடையில உண்டான உடன்பாடை பற்றி குறிப்பிட்டாரு. இன்னொரு மாநிலம் இதே போன்ற மாநிலமா பஞ்சாப் சொல்றாங்க. பஞ்சாபும் சரி, மேற்கு வங்கமும் சரி, தமிழ்நாடும் சரி, அவர் குறிப்பிட்ட அந்த வட இந்திய மனப்பான்மையோடு இணைந்து போகக்கூடிய மாநிலங்கள் இல்ல. தமது தேசிய இனங்களின் பெருமை மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மூன்று பேருக்கும் அந்த ஒற்றுமை உண்டு. ஆனா மீதி ரெண்டுலயும் மத்திய அரசு வந்து மீதி இரண்டு மாநிலங்களிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மொழி சார்ந்த வேற்று நாட்டு மாநிலத்தோட பேசும்போது மத்திய அரசு அந்த மாநிலத்தின் உணர்வுகளை மதித்து செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி செயல்படவில்லை அப்படிங்கிற பார்வை அதுல இருந்து கிடைக்குது. ஆனா அதுக்கு காரணம் தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசு இருக்குன்னு சொல்றது மட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியுமா? அல்ல நம்ம பக்கத்திலயும் ஏதாவது கோளாறுகள் இருக்கா? கண்டிப்பாக பெரிய குறை மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக மக்களும் கூட ஒருங்கிணைந்து, அதாவது பொது சிக்கல்கள் எவை, தமிழ்நாட்டினுடைய உள் அரசியல் எவை என்பதை நாம் பிரித்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் தமிழகத்தின் அரசியலாகவே பார்க்கிற போது ஏற்படுகிற மிகப்பெரிய குறைபாடுதான் ஈழத்திலும் நமக்கு உதவ முடியாமல் இருக்கிற நிலைக்கு காரணம். இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும். அதாவது வங்கம், பஞ்சாப் என்கிற இரண்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஒற்றுமையும் ஒரே ஒரு சின்ன வேற்றுமையும், அவர்கள் பிரிந்திருந்தாலும் அவர்களுக்குள் நில தொடர்பு இருக்கிறது, நமக்குள் இடையில் ஒரு கடல் இருக்கிறது. அது ஒரு பெரிய செய்தி. அதாவது புவிசார் அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ் என்று பார்க்கிற போது நம்முடைய தமிழகமும் ஈழமும் ஒரு தெற்கே ஒரு மூலைக்கு வந்து சேர்கின்றன. அவர்கள் அங்கே மிக நெருக்கமாக தில்லிக்கு அருகிலேயே இருக்கிற போது அங்கே இருக்கிற ஒரு பார்வைக்கும் இங்கே இருக்கிற பார்வைக்கும் அவர்களுக்கு வேறுபடுகிறது. அது வெறும் நிலம் சார்ந்த பார்வை அல்ல, அங்கே இனம் சார்ந்த பார்வையும் இருக்கிறது என்பதையும் நான் குறிக்க வேண்டும்.
அப்படி இருக்கிற போது நம்முடைய ஒற்றுமை பொது சிக்கல்களில் ஒன்றாக இருக்குமானால் இன்னும் கூடுதலாக நம்மால் சாதிக்க முடியும். இந்த கட்டுரையிலேயே ஓரிடத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நிறைவேற்றிய தீர்மானத்தை கூட மத்திய அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குறைபாடுதான். அப்படியானால் சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை, தமிழகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் பொது சிக்கல்களில் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். இதை நாம் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகம், கேரளத்தில் இருந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இங்கே அப்படி ஒரு குறைபாடு இருக்கிறது. அதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டுமானால், இதை நான் மீண்டும் தமிழக அரசியலாக சொல்லவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட, என் நினைவு சரியாக இருக்குமானால், ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படவே இல்லை. இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படவே இல்லை. இது தொடர்பாக ஒரு முறை கூட கூட்டப்படவில்லை. இதற்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அனைத்து கட்சிகளினுடைய கருத்துகளையும் ஒருங்கிணைத்து மக்களை பின்னிறுத்துகிற போது நமக்கு அதில் ஒரு பெரிய வலிமை வந்து சேரும். நம்மிடத்திலும் குறை இருக்கிறது. அதாவது இந்த ஒரு பொது பிரச்சனையாக கருதி அந்த பிரச்சனையின் அடிப்படையிலே அனைத்து கட்சிகளை கூட்டுவது, அங்கிருந்து பிரச்சனைகளை எடுத்து செல்வது அப்படி என்பது ஒரு ஜனநாயக முறை. அது இயல்பான ஜனநாயக முறை. அவர் தோழர் சொன்னது போல பிற மாநிலங்களில் அதை முழுமையாக நிறைவாக செய்கிறார்கள். ஆனால் நமக்கு இந்த இனம், மொழி, மக்கள் சார்ந்த சிந்தனைகள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறுவ காரணத்தால், அதன் காரணமாக அல்லது கட்சி நலன்கள் இவைகளை முன்னிறுத்துவதன் காரணமாக அது மாதிரியான ஒரு பொது விண்ணப்பித்தல் அல்லது பொது போராட்டம் என்பது எடுக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, இது நில தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தோழர் குறிப்பிட்டாரு. நில தொடர்பு இருந்தாலும் கூட இரண்டும் வேறு வேறு நாடுகள். ஆனால் இதே போல கடல் எல்லைகள் பிரிக்கிற, இதே மொரீசியஸ் அல்லது வேறு தீவுகளிலே நடக்கிற அந்த பிரச்சனைகள் வட இந்தியா சார்பாக இருக்கிற அவர்கள் பாதிக்கப்பட்டவுடனே இந்திய அரசுக்கு வருகிற கோபம், இந்திய அரசு எடுக்கிற நடவடிக்கை வேறு சில நாடுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நாடுகளிலே அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார். ஆனால் ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமே ஒரு தன்னுடைய நலன்களுக்கு என்று வட இந்திய மனோபாவம் என்பது அதில் பெரும்பான்மை அதுதான் ஆட்சி செலுத்துகிறது. ஆகவே இவர்கள் இந்து தொடர்பான பிரச்சனையில் உண்மையாகவே மனச்சாட்சியுடன் நடந்து கொள்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்வேன். சென்ற ஆட்சியினரும் சரி, இந்த ஆட்சியினரும் சரி, ஈழத்தமிழர் என்றால் அல்லது தமிழர்கள் பிரச்சனை என்றால் அவர்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே ஒன்றாக இருக்கிறார்களா? ஒரே குரலிலே ஈழத்தமிழருடைய விடுதலை என்பது அந்த நாட்டினுடைய விடுதலை தான், அவர்கள் இன்றைக்கு வைக்கிற பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இந்த பிரச்சனைகளிலே இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒன்றாக இருக்கிறார்களா? ஒன்றாக இல்லை. ஒன்றாக இருக்கிறார்கள், ஒரே இடத்தில் இல்லை. அதாவது ஒரே செய்தி கூட சொல்லப்படுகிறது வேறு வேறு தளங்களில் இருந்து. அதுல கூட நான் பெரிய பிழையை பார்க்கல. நீங்க வட இந்திய மனோபாவம் என்றால் தென்னிந்தியா முழுவதையும் நோக்கி அந்த மனோபாவம் அப்படியே இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. கேரளத்திலே பாதிக்கப்படுகிற போது அங்கே இந்திய அரசினுடைய போக்கு வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு என்றால் இன்னொரு விதமாக இருக்கிறது. அதை நாம் கவனித்து அதுக்கு அவர்களுடைய ஒற்றுமை, அதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் சொல்ல வரேன். நான் சொல்லுவதும் அதே செய்திதான். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் என்ன கருதுறேன்னா, இந்த கட்சிகளுக்குள் உள்ள அரசியல் இருந்தே தீரும். கட்சிகள் சாராத பொது அமைப்புகள் வேண்டும். அந்த பொது அமைப்புகள் இரு பெரும் கட்சிகளையும் மற்ற கட்சிகளையும் இணக்கமாக ஒரே நிலையில் அணுக வேண்டும். அப்படி அணுகியிருந்தால் இன்றைக்கு பல செய்திகளை செய்திருக்க முடியும். அப்படி அணுகாமல் ஒரு பக்க சார்பு இருக்கிற வரையில் அந்த எண்ணம் முழுமையாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் குறையும். சுபவி பேசும்போது கடல் அப்படின்னு சொன்னார்ல, கடல் பிரிக்குது இந்த 2 நாடுகளையும் அப்படின்னு சொல்றதுல முக்கியமான செய்தி பொதிந்திருக்கிறதாக கருதுறேன். நீங்க நிலம் சார்ந்ததுன்னா நீங்க மாநிலத்திலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கலைங்கிறதோட அந்த சிக்கல் முடிஞ்சு போகுது. ஆனா கடல்னு வரும்போது கடலின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சர்வதேச சக்திகள் எல்லாமே அதற்குள்ள அந்த பெரிய சிக்கல்கள் அதற்குள்ள வருது. கண்டிப்பா அது எப்ப அது ஒரு பாரம்பரிய தண்ணீர், ஹிஸ்டாரிக் வாட்டர்ஸ் என்பதை நிலைநிறுத்தி இந்த கடல் 2 பேருக்கும் பொதுவானது என்பதை நாம் ஐக்கிய நாடுகளவை அல்லது அனைத்துலக நீதிமன்றத்தில் அதை நிலைநிறுத்துகிற வரையில் நமக்கு அந்த சிக்கல் தொடரும்.
அதுல ஒன்றும் மாற்று இல்லை. இல்ல புவியியல் அமைப்பு என்பது அதில் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கிறதுங்கிறது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் இந்த புவியியல் அமைப்பில் இதனுடைய சூழலில் இந்தியா ஒரு நடவடிக்கை மேற்கொள்கிறது என்றால் அது தானாகவே தன்னிச்சையாக சுயேட்சையாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இயலுவதில்லை. உலக வல்லரசு நாடுகள் இதிலே என்ன முடிவெடுக்கின்றன என்று அதை சார்ந்துதான், கடந்த காலத்தினுடைய வரலாறு பார்த்தால் தெரியும், அதை சார்ந்துதான். அப்ப இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையில் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் கூட இந்தியாவிற்கு அதில் ஒரு சுயநலன் இருந்தது என்பது உண்மை. நான் அந்த வட இந்திய மனோபாவம் என்பதை சாதாரணமாக சொல்லவில்லை. ஈழத்தமிழர் பிரச்சனையை அதற்கு முன்னாலே வட இந்திய மக்களுக்கு இந்திய ஊடகங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றனவா? ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகுதான் வட இந்திய மக்களுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது. அப்போது கூட அவர்கள் இவங்க ஏன் அங்க போய் குடியேறினவங்க திரும்பி வர வேண்டியதானே அப்படி என்றுதான் வட இந்திய ஊடகங்களும் பரப்பின, மக்களும் கருதினார்கள். ஆகவே தமிழர் தேசியம் என்று வருகிற போது ஒருவித மனப்பாங்கும், இந்திய தேசியம் என்று வருகிற போது அதுக்கு எதிரான மனப்பாங்கம் இருக்கிறது என்பதுதான் நடைமுறை. தமிழர்களின் தாயகம் ஈழம் என்கிற செய்தி தெரியாமல் ஏன் இவர்கள் போய் இங்கே குடியேறினார்கள் வட இந்தியாவில் கேட்கிறார்கள் என்பதல்ல, தமிழ்நாட்டிலேயே பல பேர் போய் கேட்கிறார்கள் என்கிற சோகமும் கசப்பான உண்மைதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. திமுக வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அரவக்குறிச்சி தஞ்சாவூர்ல தேர்தல் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு திமுக தலைவர் நேற்று பேசிய பொதுக்கூட்டத்தில் சொன்ன செய்தி இன்று நாளிதழ்களில் இருக்கு. இந்த தேர்தலை ரத்து செய்வதற்கு இவர்கள் யார்? தேர்தல் ஆணையத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தது, இப்போது மாறிவிட்டது அப்படின்னு அவர் பேசும்போது குறிப்பிடுறாரு. ஆனா இந்த மாதிரி பின்னணியில தான் திமுக வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றது சரிதானா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஒத்தி வைக்கப்பட்ட செய்தி வந்த உடனேயே அதுக்கு அடுத்த நாள் புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில பேசியவர்கள் எல்லாருமே வேட்பாளர்களை மாற்றாமல் வெறும் ஒத்திவைப்பால எந்த பலனும் கிடையாதுங்கிற கருத்தை முன் வச்சாங்க. வேட்பாளர்களை மாற்றுவதுன்னா ரத்து செய்வதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்வு தான் இருக்கு அதுக்குள்ள. அப்படி இருக்கும்போது திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவோ தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுன்னு சொல்வதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அதை ஒரு ஒற்றை செய்தியாக என்னால் பார்க்க முடியல. அதற்குள் நேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய பல செய்திகளும் அதற்குள்ளே இருக்கின்றன. இந்த தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாகத்தான் செயல்பட்டதா? மத்திய அரசுக்கும் இந்த தேர்தலுக்குமான தொடர்பு என்னவாக இருந்தது? அதில் அவர் கேட்டிருக்கிற மிக குறிப்பான கேள்வி, வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற போதே பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிக்கிறாரே, அது எப்படி? ஏற்கனவே வாக்குகளை எண்ணிட்டாங்களான்னு கேட்கிறார். அதுதான் அதனுடைய அடிப்படையான கேள்வி. அங்கே இருந்துதான் இந்த நாணயம் பற்றிய சந்தேகம் வருகிறது. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க 2 தொகுதிகளில் மட்டும் தேர்தலை நீக்கி இருக்கிறீர்கள். இன்னமும் சரியா சொன்னா அதுல பல சிக்கல்கள் இருக்கு. இனி அவை இடைத்தேர்தல்கள் மாதிரி தான் நடக்க போகுது. ஆனால் அவை இடைத்தேர்தல்கள் அல்ல, பொது தேர்தலினுடைய ஒரு பகுதி. நீங்க பொது தேர்தலுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த பொது தேர்தல் முழுமை பெறுவதற்கு முன்பே ஒரு அரசு பதவியேற்று சலுகைகளை எல்லாம் அறிவிக்குமானால் பிறகு அது இடைத்தேர்தலாக அதை மாற்றுவதற்கான முயற்சி. அப்படி மாற்றுவது ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த பின்னணியிலே தான் நாம் அதை பார்க்க வேண்டும். 2வது, நீங்க கரூர்ல ஐயம்பாளையம் என்கிற கிராமத்தில் கோடிக்கணக்காக எடுத்த பணத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சென்னையில ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் சுரேஷ் ஆனந்த் என்கிற 2 இளைஞர்களிடம் பெறப்பட்ட பணம், அவர்கள் 2 பேரும் அதிமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிற ஒருவரினுடைய பிள்ளைகள். ராமநாதபுரத்தில் சிறுபான்மை பிரிவினர் சிறுபான்மை பிரிவு தலைவர், அதிமுகவினுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பணம். எந்த நடவடிக்கையுமே நீங்க எடுக்கல. அதாவது நீங்கள் எந்த கட்சியிடமிருந்து பணத்தை எடுத்தீர்களோ அதை வெளிப்படையாக அறிவித்து அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமே தவிர தேர்தலையே ஒட்டுமொத்தமாக தள்ளி வைப்பது ஆளுங்கட்சிக்கு மறைமுகமாக உதவி செய்வதாக இருக்கிறது என்பதுதான் தலைவர் அவர்களின் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு வரம்பற்ற அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் தேர்தல் ஆணையத்துக்கு தவறு செய்பவர்களை, முறைகேடாக செயல்படுபவர்களை தண்டிப்பதற்கான எந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிற குரல் இன்னொரு பக்கம் வலிச்சிட்டு இருக்கு. நீங்க வரம்பற்ற அதிகாரம் இருக்குங்கிறத நான் அப்படித்தான் நடைமுறையிலிருந்து பார்க்கிறேன். எப்படின்னு சொன்னா, பல காவல்துறை அதிகாரிகள், பல
மாவட்ட ஆட்சியர்கள், தேர்தலுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், இந்த அதிகாரிகளை எல்லாம் தேர்தல் ஆணையமே குறிப்பிட்டு மாற்றி இருக்கிறார்கள். இப்ப அவங்க திரும்ப வந்து அதே இடத்துல உட்கார்ந்துட்டாங்கிறது அது வேற செய்தி. ஆனால் அவர்கள் ஆளுங்கட்சி சார்பாக இயங்குகிறவர்கள் என்பது மட்டுமல்ல, இந்த வகையான ஒழுங்கீனங்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் என்ற காரணத்தினாலேதான் இப்ப அரவக்குறிச்சியிலேயோ கரூர்லேயோ தஞ்சாவூர்லேயோ அதுபோல நடக்கிறது என்பது இவர்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. வெளிப்படையாக தெரிகிற போது நீங்கள் ஏன் அந்த யார் பணம் கொடுத்தார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிற போது அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய அமைப்புகள் அல்லது அரசியல் மொழியில சொன்னா ஜனநாயக சக்திகள்னு நீங்க யாரெல்லாம் குறிப்பிடுவீங்களோ அவர்களை போன்றவர்கள் 234 தொகுதிகளையும் நீங்க தேர்தலை ரத்து செய்யிட்டு திரும்ப நடத்துங்க. அப்படித்தான் பிரதான அரசியல் கட்சிகள் இரண்டுமே எல்லா தொகுதிகளிலையும் பணம் கொடுத்தாங்க, தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் உட்பட அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறது நடந்தது. எல்லா இடங்களிலும் தேர்தல் அப்படித்தான் நடந்தது. அப்படி அது வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வாசகமா அல்லது ஒரு பழமொழியாகவே மாறிடுச்சு. என்னன்னா 250 தோற்றது 500 வென்றது அப்படின்னு கிராமங்கள்ல சாதாரணமா சொல்றாங்க. இது எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, தேர்தல் பறக்கும் படை இருக்கு இல்லையா, ஆண்கள் போய் விநியோகிச்சா தானே தேர்தல் பறக்கும் படைக்கு செய்தி போகும், அவங்க பிடிப்பாங்க. அதற்கு பதிலாக பெண்கள் மூலமாகவே பேசி கொடுப்பது போலவே அவர்கள் பேசிக்கொண்டே பெண்கள் மூலமாக அந்த விநியோகம் என்பது எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு வராமல் செவிக்கு வராமல்லாம் இதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அப்ப நீங்க தமிழ்நாடு முழுவதும் நடந்த எல்லா தொகுதிகளிலும் நடந்த தேர்தல் என்பது இது போன்ற ஒரு அத்துமீறல் அல்லது அநியாயத்தின் மீது நடந்ததாக இருக்கிற போது தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வருது. இங்கே தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை ஒழுங்காக ஆற்றவில்லை என்பதைத்தான் அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கையும் இந்த தொகுதிகளின் மீதான நடவடிக்கையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இந்த அடிப்படையில் தான் இப்ப நாம் வைக்கிற குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி சார்பாக, அது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, மத்திய அளவிலே இருக்கிற அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் தேர்தல் ஆணையம் அதாவது உங்களுக்கு எப்பவுமே ஒரு சுயாதிகாரமான சுதந்திரமான ஜனநாயக பூர்வமான அமைப்பு என்பது இந்திய அரசாட்சியில் அமைப்பு முறையில் இருந்ததே கிடையாது. அதுக்கு தேர்தல் ஆணையமும் விதிவிலக்கு இல்லை. முத்தாய்ப்பாக ஒரு கருத்து சொல்றாரு, அப்படி ஏற்கிறீங்களா? சுயாதிகாரமாக செயல்படக்கூடிய எந்த அமைப்பும் இந்திய அமைப்புக்குள்ள சுதந்திரமாக செயல்பட்டது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த தேர்தலில் மட்டும் இல்ல, எந்த தேர்தல் முழுக்க. ரெண்டாவது, நீங்க பல கேள்விகள் இருக்கு, எனக்கு நேரம் இல்ல. இந்த பகுதி அடுத்த பகுதியிலேயே நம்ம அதை பற்றி விரிவா பேசலாம். இன்னும் செய்திகள், நான் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. நேற்று 15வது சட்டப்பேரவை தலைவராக தனபால், துணைத் தலைவராக பொள்ளாச்சி ஜெயராமன் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசும்போது முதலமைச்சர் ஜெயலலிதா ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் எதிரி கட்சியாக செயல்பட மாட்டோம், எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரண்டையும் ரொம்ப நாகரிகமான நடைமுறை அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களும் பல தலைவர்களும் வரவேற்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது சட்டமன்றத்தில் 2 பேரும் ஆற்றிய உரையாக இருந்தால் கூட அவை உள்ளீடான வாசகங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. காரணம், அதாவது ஜனநாயகத்தினுடைய எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் இவர்கள் திறந்து வைக்கவில்லை. தங்களுக்கு தேவையான ஜன்னல்களை கதவுகளை திறந்து வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய அந்த வாசகத்திலிருந்து தெரிய வருது. 2 நாட்களுக்கு முன்பு இதில் ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக அல்லது அது செலவினம் தொடர்பாக ஒரு அறிக்கை அரசிலிருந்து வந்தது. அவர்கள் குறிப்பிடுகிற போது கூட எங்களுடைய இந்த அரசின் போது ஏற்பட்ட ஆதாயம் இவ்வளவு, சென்ற அரசின் போது ஏற்பட்ட இழப்பு இவ்வளவு என்று குறிப்பிட்டிருந்தார்கள். நான் கேட்பது,
பதவியேற்பு விழாவின் முதல்வர் பதவியேற்பு விழாவின் போது மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் இடம் கொடுத்து விட்டார்கள் என்பது என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை, அது திட்டமிட்டு நடந்ததில்லை என்று ஒரு ஜனநாயக குரல் இழையோடுகிற அதே இடத்திலிருந்து இந்த அறிக்கை வருகிறது. அப்படியானால் இவர்கள் பழைய ஆட்சியை பற்றி அல்லது திமுகவின் மீது இருக்கிற வன்மத்தை குறைத்து கொண்டார்களா என்ற கேள்வி எழுகிறது. அவ்வாறு இல்லை என்பதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இருவருமே அப்படி அல்லாமல் இவங்க நான் அண்ணா படத்தை தான் போட்டிருக்கோம். அண்ணா ஜனநாயகத்திற்காக நின்றவர், ஜனநாயக மாண்புக்காக நின்றவர். ஏனென்றால் கீழவெண்மணி நிகழ்வு நடந்த போது அப்போது அந்த ஒரு வாரம் முழுவதும் அண்ணா தூங்கவே இல்லை. அத்தகைய இலகிய மனமும் மக்கள் மீது கொண்ட அன்பும் கொண்டவர் அண்ணா. அத்தகையவர்களாக இவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிற போது ஒருவேளை அண்ணாவை எங்களுடைய கொடியில தான் போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது கொள்கையை வகுத்தவர்களை பூஜையறை படங்களாக மாற்றுவது என்பது இன்றைக்கு எல்லா இயக்கங்களிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அதனால இது நான் நினைக்கிறேன் இனி வருகிற நடைமுறைகள் தான் தீர்மானிக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரிதான். எப்போதுமே ஒரு அறிக்கையை வைத்து நாம் எல்லாவற்றையும் முடிவு செய்து விட முடியாது, நடைமுறைகள் தான் தீர்மானிக்கும். அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நல்ல தொடக்கம் என்று நாம் ஏற்பதுதான் சரி. நன்மைகளை கூட தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் தீமைகள் சேர்ந்துடும். எல்லாவற்றையும் சந்தேகி என்பது சரி, சந்தேகித்துக் கொண்டே இரு என்பதும் சரியில்லை. ஒரு இடத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அது எல்லாவற்றையும் மறந்துட்டு புத்தம் புதிதாக நேற்று தான் பிறந்தார்கள் மாதிரி கணக்கு வச்சு நம்ம பார்க்க முடியாது. சரிதான், தோழர் சொல்லும் போது எல்லா கதவுகளையும் திறக்கல, சில கதவுகள் சில ஜன்னல்களை திறக்கிறாங்கன்னு. சரி, மூடி கிடந்த வீட்டில் ஒரு சில ஜன்னல்களாவது திறக்கப்படுவது நல்லதுதானே? அது மூடி கிடந்த வீட்டுல ஒரு சில ஜன்னல்களாவது திறக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கறதே முதல்ல ஒரு கேள்வியாக வருது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சபாநாயகர் தேர்வுக்கு பிறகு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பேசுறாங்க. அதுலயும் கூட நான் என்ன குறிப்பிட விரும்புறேன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைத்தலைவர் சபாநாயகர் நன்றி சொல்லுகிற போது ஒரு நாகரிகத்துக்காக கூட எதிர்க்கட்சிக்கும் சேர்த்து சொல்லவே இல்லை. ஒருவேளை சொல்ல பயப்படுகிறாரான்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் சில குறைகள் இருக்கின்றன. இப்போதும் கூட இனிமேல் இரண்டு கட்சிகளுக்குள்ளேயும் எந்த போட்டியும் கிடையாது, விவாதம் கிடையாது என்றெல்லாம் இது பொருள் இல்லை. விவாதிப்பதற்கு இடம் இருக்கும் என்கிற நம்பிக்கை தான் இதுல ஒரு பெரிய செய்தி. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் விவாதமே நடக்கவில்லை. இப்போது இரண்டு பேரும் இப்படி விவாதங்களை நடத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், எண்ணிக்கையும் காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு தலைப்பே எண்ணிக்கையால் நாங்கள் அப்படி முடிவெடுக்கவில்லை என்று அந்த அம்மையார் பேசினதை எழுதுகிறார்கள். அதுவே எங்க அப்பங்க உதற்குள்ளேங்கிறது தான். எண்ணிக்கை ஒரு காரணம், ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு பெரிய அரசியல் காரணம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க இந்த கடந்த தேர்தலில் ஒன்றை நாம் எல்லோரும் கவனித்தோம். பெரிதாக எழுந்த குரல் என்ன என்றால், இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள் என்பதுதான். திரும்ப திரும்ப எல்லோராலும் சொல்லப்பட்ட செய்தி, இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள். மக்கள் இரண்டு கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். அதிலேயும் இன்னொரு நுட்பமான செய்தி, இரண்டு கட்சிகளையும் எதிர்ப்பது போல எதிர்த்தார்களே தவிர எல்லோரும் என்ன சொன்னார்கள்னா, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, ஜெயலலிதாவுக்கு எங்க முதலமைச்சர் வேட்பாளருக்கு தான் போட்டி, திமுக 3வது இடத்துக்கு போய்விடும், 4வது இடத்துக்கு போய்விடும். எனவே அதிமுகவை தங்களோடு சேர்த்துக் கொண்டார்கள், திமுகவை அழித்துவிட வேண்டும், திமுகவுக்கு 4வது இடம் என்றார்கள். அப்படி சொன்னவர்களுக்கெல்லாம் சட்டசபையில் இடமே இல்லை என்பதையும் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எனவே இரண்டு பேரையும் ஒழிக்க வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் குரல் எழுப்பிய போது இரண்டு பேருக்கும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய உரையினுடைய இறுதி வரி, இந்த பேரவை பற்றிய எதிர்பார்ப்பு உள்ளே இருக்கிற நமக்கு மட்டுமில்லை, நம்மை உள்ளே அனுப்பி வைத்திருக்கிற எஜமானர்களாகிய, அந்த சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார், எஜமானர்களாகிய மக்களும் அந்த நம்பிக்கையில் உள்ளனர். இரண்டு பேருக்கும் வாக்களித்து அனுப்பியிருக்கிறார்கள், இரண்டு பேருக்கு மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுவதற்கு அந்த அரசியலும் காரணமாக இருக்கலாம். இல்லை, அதில் இடையில ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் முறைகள் மற்ற தொடர்பான வந்ததுனால இந்த தேர்தலுக்கு எல்லா ஊழலுக்கும், தேர்தல் நடைபெறுகிற எல்லா ஊழலுக்கும் இப்போது இருக்கிற தேர்தல் முறைதான் காரணம். அடிப்படை காரணம் தேர்தல் முறை. இங்கே ஒரு வாக்கு
வித்தியாசம் பெற்றாலும் அவன் பெரும்பான்மை. சரி, நீங்க இரண்டு கட்சிகளுக்கு இடையே இருக்கிற அந்த வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நான் என்னுடைய சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யுங்க, போக்குங்க. இதே மாதிரியான தேர்தல் முறையை ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை இருக்கக்கூடிய நாடுகள்ல இப்படி ஊழல் தலைவிரித்தாடுதா? இல்ல ஆனா எல்லா நாடுகள்லயும் இதே மாதிரி ஆடுது. நம்ம நாட்டிலேயே பக்கத்து மாநிலங்கள் எல்லாத்தையும் இந்த தேர்தல் முறை இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேர்தல் முறையும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். தேர்தல் முறையே காரணம் அப்படின்னு சொல்றது சரியா தொடங்குது அப்படிங்கறதுக்கு நிறைய ஆதாரபூர்வமா சொல்ல முடியும். அங்கதான் தொடங்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இப்ப வாக்கு சீட்டு இது கொடுக்கறாங்க இல்லையா, அது அரசு அலுவலர்கள் கொடுப்பதை கொண்டு வந்தால்தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. இந்த அரசு அலுவலர்கள் கொடுப்பதிலேயே பல இடங்களில் பல தொகுதிகளில் அவர்கள் கொடுக்காமல் மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள். அதனாலேயே நிறைய வாக்குகள் போயிருக்கின்றன. இது ஒரு எங்கிருந்து தொடங்குதுன்னு சொல்ல வர்றேன். இன்னொன்னு, நாம் வைத்திருக்கிற இந்த தேர்தல் முறை என்பது ஒரு பிரிட்டிஷ் தேர்தல் முறை. ஆனால் பெரும்பான்மையான முதலாளித்துவ நாடுகளில் இந்த தேர்தல் முறை இல்லை. விகிதாச்சார தேர்தல் முறைதான் உண்டு. ஏனென்றால் இங்கேயே தமிழ்நாட்டில் இருபெருங்கட்சிகளுக்கு இடையே வாக்கு வித்தியாசம் என்பது 1.5 வாக்கு வித்தியாசம். இந்த ஒன்று அவர்கள் பெரும்பான்மை, இவர்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிற சிறுபான்மை அப்படிங்கிற அந்த முடிவுக்கு கொண்டு வந்துருது இல்லையா. ஆனால் விகிதாச்சார தேர்தல் முறையில் அப்படி இருக்காது. அப்ப இதை வைத்து தீர்மானிக்கிறது என்பதுதான் உங்களுக்கு ஜாதிய ரீதியாக பண ரீதியாக மற்றவைகள் மூலமாக தேர்தலை தீர்மானிப்பது என்பதற்கான அடிப்படை அடிப்படை கோளாறுகளே இந்த முறையில தான் இருக்கு. அப்ப நான் சொல்றது என்ன வரணும், முறையில் இருக்கக்கூடிய சிக்கல்ல புரிஞ்சுக்க ஒரே ஒரு சின்ன மாற்றம் இருக்கு எனக்கு. நீங்க விகிதாச்சார தேர்தல் வருகிற போது சாதி ரீதியான தேர்தல் முறைமை மிக பெரும்பான்மையாக அடிபட்டு போகும். ஆனால் பண ரீதியான தேர்தல் முறை அதிலேயும் முழுமையாக அடிபடும் என்று நான் கருதுகிறேன். அங்கேயும் பணம் நீங்க இப்ப இருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க அந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கு முதன்மையான கட்சிகளுக்கு இடையில உண்டான வேறுபாட்டை மட்டும் சொல்றீங்க. 5% வாக்குகளை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்க ஒரு 12 சீட்டாவது கிடைச்சிருக்கணும், 12 இடங்களாவது கிடைச்சிருக்கணும் அந்த முறை இருந்ததுன்னா. ஆனா இன்றைக்கு சுபவி குறிப்பிட்ட மாதிரி இந்த மாதிரி பேசியவர்கள் யாருக்கும் சட்டமன்றத்தில் இடமே இல்லைங்கிறது தானே யதார்த்தமான நிலைமை. ஆமா, அது என்ன காரணம்? நான் சொல்ல வர்றது இந்த தேர்தல் முறை தான் அதுக்கு காரணம். 87 வாக்குகள்ல திருமாவளவன் தோல்வி உருவாருன்னு சொன்னா, 87 வாக்குகள் அதிகம் பெற்றவர் வெற்றி பெறுவாருன்னு சொன்னா, இல்ல நீங்க விகிதாச்சார அடிப்படையில் வந்திருந்தால் இன்றைக்கு திருமாவளவன் சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருப்பார் இல்லையா? ஆக இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதலாளித்துவ நாடுகளிலே கூட இந்த மாதிரியான ஊழல்கள் இல்லை அப்படிங்கிற நீங்க சொல்ற யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா சுவிட்சர்லாந்துல அவர்கள் மக்கள் நலன் கருதி மட்டுமே, நான் எங்கேயுமே சுவிட்சர்லாந்து போயிருக்கிற போது அங்க போன உடனே இறங்கின உடனே எனக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு செய்தி, ஐயா எங்க நாட்டில் அரசியல்வாதிகளே கிடையாது, அரசியல் இயக்கங்கள் கிடையாது, ஆனால் அமைச்சர்கள் உண்டு அப்படின்னு. அப்ப அங்க நடக்கிற தேர்தல் முறை என்பது எங்கேயும் இங்க நடக்கிற மாதிரி டிஜிட்டல் பேனர்ஸ் அது இது இந்த முழக்கங்கள் இதெல்லாம் இல்லை. அப்படியான ஒரு தேர்தல் முறை என்பது சுவிட்சர்லாந்திலே நடைமுறையில் இருக்கிறது. அப்படியான ஒரு முதலாளித்துவ நடைமுறை கூட நம்மிடம் இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருந்து பார்க்கிற போது நாம இங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். ரெண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க, மக்களுடைய நீங்க சொன்ன மாதிரி எஜமானர்கள் நமக்கு கட்டளையிட்ட எஜமானர்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகள் தேவைகளை நிறைவேற்றுவது என்பது அப்படின்னு இருக்குல்ல. நீங்க தமிழக மக்களுடைய நலன்கள் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அவைகளை மட்டுமே நீங்க முன்வைத்து இரண்டு இயக்கங்களும் செயல்பட்டால் அதுதான் மிகப்பெரிய ஜனநாயக மாண்பாக இருக்க முடியும். அதாவது நீங்க சுவிட்சர்லாந்து வரைக்கும் போக வேண்டாம், பக்கத்துல கேரளாவில் நடந்ததை பற்றி நம்ம பொது உடைமை கட்சியை சார்ந்த தோழர் கனகராஜ் தொலைக்காட்சியிலேயே சொன்னார், வெளிப்படையா சொன்னார். அதிமுக அங்கேயும் கால் வைத்திருக்கிறது, அங்கேயும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னார். அது எந்த அளவுக்கு அது உண்மையானது, அது விவாதத்துக்குரியது. ஆனா அதை வெளிப்படையா அவர் தொலைக்காட்சியிலேயே சொன்னார். ஆனால் இதுவரையில் அங்கே அந்த பழக்கம் இல்லைனார். அங்கேயும் இதே தேர்தல் முறைமை தான் இருக்கிறது. எனவே தேர்தல் முறைமை மட்டுமே காரணம் என்று என்னால் ஏற்க முடியவில்லை. அதற்கு மக்களிடத்துல ஒரு எதிர்ப்பு வருகிற வரையில் இந்த பணம் கொடுப்பதில்
பல்வேறு விதமான நுணுக்கங்கள் இன்றைக்கு தேர்தல் வந்துவிட்டன. அதான் உண்மை. தடுக்கவே முடியாத மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் வந்துவிட்டன. மக்கள் திரண்டு எழுந்து அதனை எதிர்ப்பது என்கிற மனநிலையை உருவாக்க வேண்டுமே தவிர, நீங்க திரும்ப திரும்ப இவர்கள் எல்லோரும் செய்கிற பிழை இந்த 2 கட்சிகள் மீது மட்டுமே குற்றம் சாட்டுவது. 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியும் எந்த தொகுதியிலும் பணம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும் எங்கெங்கே யார் யார் கொடுத்தார்கள் என்று. நான் வேணா சில தொகுதிகளை கேட்கிறேன். நெய்வேலியில், உளுந்தூர்பேட்டையில் வேறு யாரும் பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? சில ஊர்களில் சாதியின் பெயரால் வெத்திலையில சத்தியம் வாங்கினார்களே, அது பணம் கொடுத்ததற்கு இணையான அல்லது அதைவிட மோசமான இழிவு தானே. எனவே பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. இந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி பணம் கொடுக்கிறதுன்னு இடத்துல சொல்லுகிற போது நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறான்னா இன்னொருத்தர் சரி நம்மளும் பணத்தை கொடுத்துருவோம் நினைக்கிற நிலைமையும் வந்து சேருகிறது. இவையெல்லாம் யதார்த்தமான உண்மை. இல்ல இப்ப நான் சொல்றது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை அல்லது தனிப்பட்ட யோசனை இல்ல. இந்த குரல்கள் மாற்று கூட்டணி என்று சொல்லப்படுகிற மக்கள் நல கூட்டணியிலிருந்து இந்த கருத்துக்கள் உதயமாகிவிட்டன. திருமாவளவன் மிக தெளிவாக விகிதாச்சார முறை என்பதுதான் எல்லா ஊழலையும் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கறத வச்சிருக்கிறாரு. இடதுசாரிகளும் அதே கருத்துல அவங்க தொடர்ந்து தலையங்கங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப இந்த கருத்து என்பதை நாம் மக்களிடையே எந்த அளவுக்கு கொண்டு செல்லுகிறோம் அப்படிங்கறது மட்டும் இல்ல, நான் சொல்ல வர்றது இந்த கருத்தை பெரும்பான்மை கட்சிகள், சட்டமன்றத்தில் இருக்கிற பெரும்பான்மை கட்சிகளும் இந்த கருத்தை தங்களுடையதாக ஏற்று அவர்கள் முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி. அது ஏன் நீங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு புரியல. அதாவது திருமாவளவன் சொன்னது உண்மை. அறிஞர் அண்ணா தான் முதல்ல அதை சொன்னார். வீதாச்சார கலைஞர் அண்மையில சொன்னார். பல முறை என்னை போன்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், எழுதி கொண்டு இருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு முன்னால கூட அதை பற்றிய நடத்தியிருக்கிறோம். திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால அதை மீண்டும் தீவிரமாக வலியுறுத்தி பேசியது அப்படிங்கிறது தெரியும். சொல்லுவது அண்ணா காலத்தில் அழுத்தமா சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த தேர்தல் நெருங்கி வரும்போதோ அல்லது தேர்தல் காலத்திலேயோ அப்படி பேசுவது காணாம போயிடுது. ஏன்னா தங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது திமுக அதை இந்த சமயத்துல பேச முடியாது. பேசினா தோற்று போவோம் அப்படிங்கிற இதுல இப்படி பேசுறாங்கன்னு எதிரிகள் சொல்லக்கூடும். எதிர்கட்சியில் சரி, மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பற்றி தான் பேசினார்களே தவிர வீதாச்சார தேர்தல் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் மாநாட்டில் திருச்சியில தீர்மானத்தை நிறைவேற்றி தலைவர்கள் பேசினாங்க தேர்தலுக்கு முன்னாலேயே. தீர்மானம் நிறைவேற்றுவது பேசுவது எல்லா கட்சியிலையும் நடக்குது. தேர்தலுக்கு முன்னால பிரச்சாரம் அவங்க முதல் சுற்று எல்லாம் எல்லாரும் போயிட்டு வந்ததற்கு பிறகு பேசினாங்க. அதை ஒட்டி தொடர்ந்து அதை ஒரு இயக்கமாக நடத்துற வேலையை சிந்திக்கும் பொருளாக அல்லது விவாதிக்கும் பொருளாக மாற்றுவதுங்கிறது அனைவருடைய கடமையாகவும் அது மாற வேண்டும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வர வந்துட்டோம். நாடாளுமன்ற ஜனநாயகத்துல நாடாளுமன்ற செயல்பாட்டுக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல செயல்படுவது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு பக்கம் சிதைந்து போனால் கூட நாணயம் செல்லா காசாகிவிடும் அண்ணா சொன்னதை மேற்கோள் காட்டுறாங்க. நான் அரசியல் ரீதியாக ஒரு கேள்வியாக நான் கேட்கிறேன். நாடாளுமன்றத்துக்குள்ள ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அப்படிங்கிற இடத்தை தள்ளி வச்சுட்டு, சட்டமன்றத்துக்குள்ள ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தள்ளி வச்சுட்டு, பொலிட்டிக்கல் டிபேட் எல்லாத்திலையும் கடந்த காலத்தில் வைத்த அதே வார்த்தையே நீங்க இப்ப ஏற்பீங்களா? திமுகவும் அதிமுகவும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் அப்படிங்கறத நீங்க ஏற்பீங்களா? திமுகவும் அதிமுகவும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பதை எப்போதும் நான் ஏற்பதில்லை. திமுக வேறு, அதிமுக வேறு. ஆளுங்கட்சிக்கு இப்போதாவது அண்ணாவினுடைய நினைவு வந்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பதை மறுக்க முடியாது சட்டமன்றத்தில். எனவே சட்டமன்றத்தை தாண்டியும் நடைமுறையில் தளத்தில், பொது தளத்தில் அப்படிலாம் 2 பக்கங்களாக வந்துவிட முடியாது. குறைந்தது நல்ல தொடக்கமாக சட்டமன்றத்தில் மட்டுமாவது அப்படி ஒரு ஜனநாயக போக்கு வருவது நல்லது. வரவேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஏனென்றால் முன்ன மாதிரி எதிர்கட்சிகளே இல்ல தூக்கி எறிஞ்சிட்டு தீர்மானம் எல்லாம் இப்ப நிறைவேற்ற முடியாது. எனவே அதற்கான புறச்சூழல்களினுடைய நெருக்கடியும் இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டால் இன்னமும் நல்லது. அதாவது நான் சொன்னது அடிப்படையில் ஒரு காரணம், 2 கட்சிகளையும் ஒழிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன போதும் 2 கட்சிகளை மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பதால் 2 பேரும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்குமானால் அது மிக நல்லது, வரவேற்கத்தக்கது. அதுதான், அதாவது 2 கட்சிகளுமே இணைந்து
அதாவது அது ஒவ்வொருவருடைய கொள்கைகள் தனித்தனி, அதை வித்தியாசப்பட்டவை. அந்த அடிப்படையில் இணைந்து செயல்படணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் சொல்ல, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லல, அந்த அடிப்படையில் அல்ல. ஆனால் அந்த அடிப்படையில் சொன்னாங்கிற புரிதல்ல நான் அந்த கேள்வியை கேட்கவும் இல்லை. அந்த அடிப்படையில் சொன்னாங்கிற புரிதல்ல கேட்கவும் இல்லை. தோழர் சொல்ற போது அப்படி குறிப்பிட்டாரு, இரண்டும் வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனால் மக்களின் நலன் வர்ற போது இரண்டு பேரும் அது தொடர்பான பிரச்சனைகளில், அது தொடர்பான பணிகளில் இரண்டு பேரும் இணைந்து ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும். இப்ப இன்னொன்னு நீங்க கேட்ட ஒரு சரியான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்றத்தில் இவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் இதே போல செயல்படுகிறார்களா என்றால் செயல்படுவது இல்லை அப்படிங்கிறது தான். இங்கேயும் கூட இந்த பிரச்சனையிலும் கூட இப்ப எடுத்துக்காட்டா தலித்து மீதான ஆணவ படுகொலைகள் நடக்கிறது இல்லையா, இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து வேறு, அதிமுகவினுடைய கருத்து வேறு. இரண்டு பேருமே ஒத்த கருத்தோடு அந்த பிரச்சனையிலே இல்லை. அப்ப நீங்க சட்டமன்றத்திலே அந்த பிரச்சனை வருகிறது என்றால் இவர்கள் இவர்களாகத்தான் பேசுவார்கள், அவர்கள் அவர்களாகத்தான் நடந்து கொள்வார்கள். எனவே இனிமேல் வரப்போகிற, அதாவது காலம் தீர்மானிக்கும், நடைமுறைகள் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கறதுல நான் ஒரு உறுதியா இருக்கிறேன். காலம் தீர்மானிக்கும், நடைமுறைகள் தான் தீர்மானிக்கும் சொல்றீங்க. நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க. வேறு எத்தனை விஷயங்கள்ல இருவேரும் இரண்டு கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கின்றன, வேறு எத்தனை பிரச்சனைகள்ல வேறு வேறு நிலைப்பாட்டை எடுக்கின்றனங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம பேசலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.